ஏழாம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. கீழ்ப்படியாமையே நாடு கடத்தப்பட்டதற்கு காரணம். மீண்டும் ஆண்டவரின் வாக்கு செக்கரியாவுக்கு அருளப்பட்டது. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: நேர்மையுடன் நீதி வழங்குங்கள், ஒவ்வொருக்கொருவர் அன்பு கருணையும் காட்டுங்கள். கைப்பெண்ணையோ அனாதையோ அந்நியரையோ ஏழைகளையோ ஒடுக்க வேண்டாம். உங்களுக்குள் எவரும் தம் சகோதரனுக்கு எதிராக தீமை செய்ய மனதாலும் நினைக்க வேண்டாம். ஆனால் அவர்களோ அதற்கு செவி கொடுக்க மறுத்தார்கள். இருதய மனதுடன் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள், தங்கள் காதுகளை பொத்திக் கொண்டார்கள். படைகளின் ஆண்டவர் தம் ஆவியால் முன்னாளைய இறைவாக்கினர்கள் வாயிலாக அனுப்பித்தந்த திருச்சட்டத்தை வாக்குத்தலங்களை கேட்டுவிடாதபடி பாறையைப் போல் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி கொண்டார்கள். ஆதலால் படைகளின் ஆண்டவர் கடுஞ்சினமுற்றார். தான் கூப்பிடும்போது அவர்கள் கேளாதிருக்கிறது போல அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேட்கவில்லை என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆகவே முன்பின் அறியாத வேற்றினத்தார் நடுவிலும் அவர்களை சிதறியடித்தேன். இவ்வாறு அவர்கள் விட்டு சென்ற நாடு பாழடைந்து போயிற்று. போனார்கள் வருவார்கள், எவருமே அங்கில்லர். இனிய நாட்டை மகிழ பாழாக்கி விட்டார்கள். ஹல்லேலூயா, 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 ஆமென்.